गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। पुरुषोत्पजाय विद्महे क्लीयस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்னு வர பல அற்புதங்களை பார்த்துன்னு வரோம். அந்த வகையில் பல வருஷம் முன்னால காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை தான் பார்க்க போறோம். காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் ராமநாதன் ஒருத்தர் கிளார்க்கா வேலை பார்த்துருக்கா. ரொம்ப சர்வீஸ் அதிகம், விஷயதாரி. அவர் பெரியவாளுடைய அதீத பக்தர். காஞ்சிபுரத்தில் பெரியவா இருந்தாருன்னா டெய்லி காலையில் பெரியவாளை தரிசிக்காமல் இருக்க மாட்டார். தரிசிச்சுட்டு தான் ஆபீஸுக்கே போவார். அந்த மாதிரி அது அவர் மட்டும் கிடையாது, அவர் குடும்பமே ஒரு அதீத பக்தர். அது எல்லாருமே வாத்துல பெரியவா ஸ்மரணையா இருக்கிறவர். அவர் அதே மாதிரி ஒரு நாள் நம்ம பெரியவாளை பார்க்கறதுக்காக வரிசையில் நின்றுருக்கார். தினசரி பார்க்கறதுனால பெரியவாளுக்கு ஓரளவு நல்ல பரிச்சயம் உண்டு, நல்ல ஞாபகம் இருக்கு. பெரியவாளுக்கு தன்னுடைய பக்கத்தில் இருந்த பாரிஷதரை கூப்பிட்டு இந்த சிரஸ்தார் வந்திருக்காரு பார், அவரை கூப்பிடுங்க அப்படிங்கிறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம். அவ்வளோ கூட்டத்திலையும் இவரை பேர் சொல்லி கூப்பிடுறாருன்னு சொல்லி போய் நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவாட்ட பவியமா நிற்கிறார். சொல்றார், பெரியவா நான் சிரஸ்தார் இல்லை, பெரிய ஏன் உன்னால ஆக முடியாதா அப்படிங்கிற பெரியவா. இல்லை பெரியவா, நான் வெறும் SSLC தான் படிச்சிருக்கேன், டைப் ஷார்டன் பாஸ் பண்ணியிருக்கேன், அதனால கிளார்க்கா வேலை பார்த்துட்டு இருக்கேன், குமாஸ்தாவா இருக்கேன் பெரியவா. எனக்கு கீழே எத்தனையோ சட்டம் படித்தவாலாம் இருக்கா பெரியவா. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய மாவட்ட நீதிபதியும் என் பேர் அந்த சிரஸ்தார் பதவிக்கெல்லாம் பரிந்துரைக்க மாட்டேன், ஏன்னா அதுக்கான தகுதி எனக்கு கிடையாது பெரியவா அப்படிங்கிறார். அப்படியா, எனக்கு என்ன ஒன்று சிரஸ்தார் தான் கூப்பிடணும்னு இருக்கு, சிரஸ்தார் தான் கூப்பிடணும், நீ தப்பா நினைச்சுக்க கூடாது இந்த பெரியவனை அப்படிங்கிற பெரியவன். இவருக்கு என்ன சொல்றதுனே புரியல. நமஸ்காரம் முன்னார் பிரசாதம் கொடுத்து வாங்கிட்டு வெள்ளம். அது முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஆயிருக்கும். அந்த அன்னைக்கு அனுஷம் அன்னைக்கும் வர பெரியவாளை பார்க்கறதுக்காக வரிசையில நின்று இருக்கார். யாரு? ராமநாதன் இருக்கிறார். அப்பயும் தன்னுடைய பாரிஷதரை கூப்பிட்டு அந்த சிரஸ்தாரங்க கூட்டணும் என்ன பார்க்க சொல்லு அப்படிங்கிறார். யாரு? பெரியவாள். அந்த பாரிஷதர் அவரை கூப்பிடுறார். ராமநாதனை கூப்பிட்டு முன்னால போய் நிற்க வைக்கிறேன், நமஸ்காரம் பண்ணி, பெரியவா நீங்க சொன்னது நடந்துடுது பெரியவா. என்ன நடந்தது தெரியலையே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிறார். அதாவது ஒரு மாசம் முன்னால இவர் வந்துட்டு போனார் இல்லையா ராமநாதன். அவர் சொல்ற, ராமநாதன் சொல்ல ஆரம்பி, அந்த மாதிரி பெரியவா அன்னைக்கு வந்துட்டு போன, நீங்க அன்னைக்கே என்ன சிரஸ்தார்னு கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு அதற்கான தகுதியெல்லாம் கிடையாது, மாவட்ட நீதிபதி என் பேரை பரிந்துரைக்க மாட்டான்னு சொல்லி நிறைய பேசியிருந்தேள். அது முடிஞ்சு ஒரு வாரம் 10 நாள் இருக்கும் பெரியவா. மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு டீம் சர்ப்ரைஸ் செக்கிங்காக வந்தா பெரியவா. அப்போ வந்தபோது நம்மளுடைய காஞ்சிபுரத்தோட இந்த கோர்ட்டுக்கு வந்தா அவள் எல்லா தஸ்தாவேஜுகளும் ஆராய்ச்சி பண்ணா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, எல்லாமே ஸ்ரத்தையா எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷம் தயாரிக்கிற அந்த ஆண்டறிக்கை இருக்கு இல்லையா, ரகசிய அறிக்கை, அதை தயாரிச்சுட்டு அதுல என் பேரை சிரஸ்தாரா போட்டா நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பரிந்துரைச்சிட்டு போயிட்டா பெரியவா. எனக்கே இது தெரியாது. 2 நாள் முன்னாலதான் எனக்கு இந்த ப்ரமோஷனுக்கான ஆர்டர் வந்தது பெரியவா. என்னால அந்த ஒரு நாள் நடுப்புற விட்டு போச்சு, உங்களை பார்க்க முடியல, அதனாலதான் இன்னைக்கு வந்தேன் அப்படிங்கிறார். பெரியவா சொல்ற, இனிமேலாவது நான் உன்னை சிரஸ்தார்னு கூப்பிடலாம் ஒன்னும் அப்படிங்கிற. பேஷா பெரியவா நன்னா கூப்பிடலாம், பெரியவாளுடைய அனுகிரகத்தினாலதான் இது நடந்தது அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விடுறார் ராமநாதன். அதாவது நார்மலா ஒரு குமாஸ்தாவா இருந்தவர் இந்த மாதிரி சிரஸ்தார ஆரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்கிற பட்சத்தில் சட்ட ரீதியாக இருந்துமே கூட பெரியவாளுக்கு சிரஸ்தார் அப்படின்னு இவரை கூப்பிடுறதுக்கு எப்படி தோணிச்சு? இவருக்கு அந்த ப்ரமோஷன் வரணும் பெரியவாளுக்கு எப்படி தெரியும்?
அதனால தான் சொல்கிறேன், பெரியவா சாட்சாத் இந்த மகேஸ்வரனுடைய மறு உருவம். பெரியவாள்கிட்ட நம்மள ஒப்படைச்சிடணும், அவர் பார்த்துப்பார் எல்லாம். பெரியவாள்கிட்ட நம்ம உண்மையான அன்பு, உண்மையான பக்தியை செலுத்தினா போதும். இதுவரைக்கும் அவர் யாரையும் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. பெரியவா தான் நமக்கு எல்லாம். புரியுறதா? அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு அற்புத நிகழ்வை உங்களை சந்திக்கிறேன். ஞானசுதா வர 31ஆம் தேதி இன்னைக்கு பெரியாருடைய வைகாசி அனுஷம் 133வது ஜெயந்தி வருது. கும்பகோணத்தில் கடந்த 17 வருஷம் நடத்தின்னு இருக்கா, 18வது வருஷம் இப்போ நடக்க போகுது. அந்த கைங்கரியத்திலையும் தாங்கள் எல்லாம் பங்கெடுத்துண்டு பெரியாருடைய அனுகிரகத்துக்கு பாக்கியமானு கேட்டுக்கிறேன். மற்றொரு அழகிய அற்புதத்தில் அடுத்த வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், காஞ்சி சங்கர், கமகோடி சங்கர். எல்லாருக்கும்